பொதுவாவே இல்ல நம்ம ஒரு பாடல் கேட்கும்போது, அந்த பாடல் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு இன்ஸ்டன்ட் கேட்ட உடனே நமக்கு புடிச்சிரும். அப்படி இல்லன்னா ஸ்லோ பாய்சன் கேட்க 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 பிடிக்கும். அப்படி இல்லன்னா அண்டர் ரேட்டட். மூணையுமே பிராட்டி. சோ அந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் பண்ணுவோம். அதுல ராஜா சார்து அண்டர் ரேட்டட்ன்னு எதுவுமே இருக்காது. சோ எல்லாமே இன்ஸ்டன்ட் ஹிட் அப்படி இல்லன்னா ஸ்லோ பாய்சன். இந்த 2 கேட்டகரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் ராஜா சார் மற்ற மியூசிக் டைரக்டர் கிட்ட தனித்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நீ பெரிய மாதிரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுனே. இப்போ மத்த மியூசிக் டைரக்டர்லாம் பாடல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பல்லவி முடிஞ்சு ஒரு பிஜிஎம், சரணம் முடிஞ்சு ஒரு பிஜிஎம், சென்டர்ல ஒரு பிஜிஎம், அப்புறம் இன்டர்லூட்ஸ் அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. ஆனா ராஜா சார் மட்டும் தான் பாடல் வோக்கல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பிஜிஎம்லயே நம்மள கைகளை கட்டி போட்டு காதுகளை திறக்க வைக்கிற ஒரு திட்ட தெரிஞ்சவர் தான் ராஜா சார். சோ மத்த மியூசிக் டைரக்டர் அது பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப ரேரா பண்ணுவாங்க. எடுத்தோடனே ஒரு வோக்கல் வரும். அப்படி இல்லன்னா இன்ஸ்ட்ருமெண்டா ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மள இம்ப்ரெஸ் பண்ணாது அந்த பிஜிஎம். கேட்போம் அப்படின்ற மாதிரி போக போக தான் அதான் இவரோட அந்த பாடல் ஸ்டார்ட் பண்ற அந்த பிஜிஎம்லயே நம்மள நான் சொன்ன மாதிரி உட்கார வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி பாடல்களை பற்றி தான் இப்பொழுது இந்த பதிவில் நாம் பேச போகிறோம். சோ வாங்க பார்க்கலாம். பிகினிங் சாங் பிஜிஎம் ஆஃப் இளையராஜா சார். அதுல முதல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சத்யா படத்துல வளையோசை அப்படின்ற ஒரு பாடல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளூட் பிட் பிஜிஎம் வரும். அதுலயே நம்ம ரெக்க கட்டி பறக்குதையா. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. ஐயோ, இதெல்லாம் தேவா பாடலாம். சோ அந்த ஃபீல்ல ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ரெக்க கட்டி பறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வளையோசை. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அது அந்த பிஜிஎம் நம்மள எமோஷன் கனெக்ட் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது இந்த புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து கல்யாண மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிஜிஎம் இருக்கும். அது ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சரியா இதுல வெறும் மெலடி சாங் மட்டும் இல்ல, ஃபோக்கும் பயங்கரமா பண்ணிருக்காரு. கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாடலுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பிஜிஎம் வரும். அது வேற லெவல். அதே படத்துல ஊரு விட்டு ஊரு ஸ்டார்டிங்ல ஒரு பிஜிஎம் இருக்கும். அது ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்க ஆனா இந்த படத்துல மறுபடியும் படத்துல நலம் வாழ என்னாலும் அந்த பாட்டு ஒண்ணு இருக்கும். அதோட ஸ்டார்டிங் பிஜிஎம் ஒரு மாதிரி மனதை வருடி விடும் மாதிரி சொல்லலாம். ஆமா. அப்புறம் நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து அடியே மனம் நில்லுனா நிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாட்டு மேக்சிமம் ரீச் தான். அதோட ஸ்டார்டிங் பிஜிஎம் ஒரு மாதிரி செமையா இருக்கும். அதுக்கப்புறம் மண் வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுலயும் பிகினிங் பிஜிஎம் ஒரு மாதிரி பிளாஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா இது நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல 2 பாடல் அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். அது உன்னை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுக்கும் பிகினிங் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா சிட்டுக்கு நல்ல சிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி பொண்ணை பத்தி சோகமா பாடுற பாட்டு. ஆனா அது எனக்கு ஸ்டார்டிங் பிஜிஎம் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது செம்மையா இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபேவரட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் 3ஆம் பிறையில கண்ணை கலைமணி அதோட பிகினிங் பிஜிஎம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா பூங்காற்று அதுக்கு ஃபர்ஸ்ட் பிஜிஎம் என்கிட்ட கண்ணை கலைமணியவா இல்ல பூங்காற்றா அப்படின்னு சொன்ன பூங்காற்று புதிதானது அந்த பாடலா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுதான் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா ஏஆர் படத்துல நீ பார்த்த பார்வை ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதோட பிகினிங் ஒரு மாதிரி பியானோல ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதிரி பிளசண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா அதுக்கப்புறமா உதயகீதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்
பிஜிஎம் சாங்ல வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் வருதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து என்னன்னா இந்த உதய சங்கீத மேகம் அதுக்கு முன்னாடி ஒரு பிஜிஎம் இருக்கும், வேற மாதிரியான ஒரு பிஜிஎம் ஒரு மாதிரி செவ்வியா இருக்கும். அந்த 80s இதெல்லாம் மைக் மோகன் பாடியிருப்பாரு. ஸோ அந்த பாடல் அதுக்கப்புறமா வந்து இந்த மூடுபனி படத்துல வந்து இந்த பாட்டு இருக்கும், இனிய பொன் நிலாவே. அதுல வந்து பிகினிங் பிஜிஎம் ஒரு மாதிரி செம்மையாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீரா படத்துல இருந்து வந்து ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும், செம்ம பாட்டு அது உண்மையாலே. எனக்கு கேட்டா எல்லாருக்குமே அப்ப இருந்தவங்களுக்கு தெரியலாம். இப்போ வந்து அதே படத்துல வந்து இந்த பாட்டு வந்து ஒய்யா ஒய்யர ஒய்யா புது ரோட்டுல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஃபேமஸ். ஆனா இது வேற லெவலில் இருக்கும், பட்டர்ஃப்ளை செம்ம பாட்டு. அதோட ஃபர்ஸ்ட் பிஜிஎம் ஒரு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன கவுண்டர் படத்துல வந்து முத்துமணி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும், அதுலயும் ஸ்டார்டிங் பிஜிஎம் ஒரு மாதிரி சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் கலெக்ட் பண்ண இளையராஜாவோட ஒரு இந்த மாதிரி பாடலுக்கு முன்னாடியே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு மாதிரி செம்மையா இருக்கிற ஒரு விஷயம். அதை தவிர்த்து நிறைய பாடல் நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சு மேக்ஸிமம் சில பேருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அதை மட்டும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் இளையராஜா சாங்ஸ் பிஜிஎம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பண்ணா கார்ட்டூன் அள்ளி கூட சொன்னால இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா அது என்ன எனக்கு தெரியல, அது அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன் மேபி. ஏன்னா எல்லாருமே இந்த ஃபேஸ்ல வந்து ரொம்ப கம்மி, இந்த பிஜிஎம்லேயே நம்மளை அட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம். ஏன்னா இப்போ வந்து விடுதலை வரைக்குமே அப்படிதான், கார்ட்டூன்லேயே இருக்கட்டும் உன்னோடு நடந்த அந்த பாடலாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணி நம்மளை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மாதிரி நம்மளை கூட்டிட்டு போவாரு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ ஹொய்யா ஹொய்யார ஹொய்யா ஹொய்யா ஹொய்யா